அவர் இன்னும் அவர் விளையாட்டு பிள்ளையா இருக்காருக்கு அடையாளமாக தான் அவருடைய நடவடிக்கை மதுரை மாநாட்டில் இருந்துச்சு. அவர் ஆட்டு வந்தாரு, அவர் ஆட்டுக்கு துண்ணத்துக்கு சொல்ல ஓட்டினாரு, துண்ணத்துக்கு கீழே ஓட்டினாரு, கூச்சல் போட்டாங்க, அப்படி கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நடத்தக்கூடிய ஆற்றல் அங்கே இருக்குது மாதிரி தெரியல. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. தினசரி ஒரு மாநாடு, தொகுதி போடும் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத ஒரு தலைவரை போல இவர் பேசுவது சிறுவலைத்தனமானது. 1.5 வயது உள்ள தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி, விஜய் அவர்கள் அதிமுக தலைமையை பற்றியோ அதிமுக கட்சியை பற்றியோ பேசுவது கேள்விக்குரியது. அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் எதுவும் நடக்கப்போறது கிடையாது. இப்படி பேசுனவங்க ரொம்ப பேர் நாங்கள் பார்த்தோம். அதிமுகவை சிறுவலைத்தனமா பேசுனவங்க அடையாளம் தெரியாம போன வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு சிலர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசி நடித்து மதுரைகளை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய நாடக கச்சேரி 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. இனிமே அவருடைய பேச்செல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு கிடையாது. அவருடைய பேச்சில அரசியல் கருத்துக்களும் இல்லை, மக்களை கவரக்கூடிய எதிர்கால திட்டமும் இல்லை. அவர் சினிமாவில் என்ன விளையாட்டுத்தனம் பண்ணுவாரோ அதே விளையாட்டு அரசியலையும் பண்றாரு. அவர் வாடிக்கு எல்லாரும் மீட்டிங் முடிச்சுட்டு முன்வாசல் வழியே போவாங்க, இவர் பின்வாசல் வழியே போறாரு. எங்கிட்டு வராரு எங்கிட்டு போறாருன்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய இருக்காங்க. அவரு பத்திரிகையில கொஞ்சம் பத்திரிகை அவரை போக்ஸ் பண்ணி காட்டுது. அந்த போக்கஸ் தான் அவருக்கு பெரிய சிக்கலை முடிய போகுது. எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்க. யாராவது ஆள முடிச்சா, அதிகாரத்துக்கு வர முடிச்சா அந்த தில்லு திராணி அதிமுக உண்டு. அதிமுக பிடித்தா திமுக உண்டு. இன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் விஜய் இப்ப பெருசா தெரியுது. சினிமால அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கெல்லாம் சின்ன பையனா இருந்த காலத்துல இருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்காரு. நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு. அதனால உங்களுக்கு வேணா விஜய் இல்லை, எங்களுக்கு எங்க பையன் தான் நான் சொல்லுவேன். இப்ப விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐல கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்கன்னு. செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்துல கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு, வாழ்த்துக்கள். அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்றாரா? அவர் கேப்டன் போட்டோ யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களா? அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கு, எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கு, எங்களுக்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள். எங்கள் கட்சி 20 ஆண்டு கட்சி, எதிர்கட்சியான கட்சி. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. அதனால அவர் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அன்னைக்கு சொல்றாரு மேடையில், சந்தோஷம். அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்க அவரை தம்பின்னு சொல்றோம், அவ்வளவுதானே கண்டி. அதுக்காக எங்க வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. விவசாயத்தில் வேரோட பிடிங்கி தான் நட்டா நெல் விளையும். அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. திமுகவெல்லாம் அவர்லாம் நினச்சிலாம் தோக்கடிக்க முடியாது. 15 வருஷமாக அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் முடியல. தொடர்ந்து தளபதி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருகிறது. வருங்காலமாக அப்படி தான் இருக்கும். அவங்க ஆசை மேடையில் சொல்கிறாங்க. இப்போ நயினார் தலைவராக போட்டுருக்குறாங்க, கூட்டம் நடத்தியிருக்காங்க. அவரை பார்த்த உடனே பிடிங்கறினா எப்படி பிடிங்கறிஞ்சால் பெருசாக முளைக்கும். சரி, அவங்க 2 பேரும் கூட்டணி. அவங்க இருக்கும்போது இருந்தாட்சிலாம் அவங்களுதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்போ அங்கே வந்திருக்க மாட்டார். அதனால் இப்போ சொல்கிறாரு. இப்போ இது வரைக்கும் 3 தடவை வந்துட்டார். ஒவ்வொருத்தரையும் எடப்பாடி நாங்கள் தனித்து தான் ஆட்சி நடத்துவோங்கிறாரு. அவர் வந்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சி தாங்கிறாரு. அதுக்கு விளக்கம் சொல்ல, அவரும் விளக்கம் சொல்ல. கீழே ஒத்துக்கலை சார் அவங்க கூட்டணியை. அதிமுககாரங்க ஏற்றுக்கல, பிஜேபிக்காரங்களும் ஏற்றுக்கல. பொருந்தா கூட்டணி கூட்டியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம் போவோம் வருவோம்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மகளிர் ஆதரவு எம்ஜிஆருக்குன்னு. அதெல்லாம் இப்போ தாண்டி, எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்குது. எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும். தமிழக முதல்வராக மீண்டும் வருவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.